இந்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்கில் ஒரு மூஞ்சியில் ஒரு சோல்ஜர் மாதிரி நல்லா ஆஸ்ட்ரோனட் மாதிரி ஒரு சூட் போட்டு ஒருத்தவங்கள்ட்ட காட்டுறான். அவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பதட்டமான ஒரு நிலைமையிலேயே இருக்காங்க. என்னென்னு பார்த்தா அவங்க இருக்கிற இடத்த சுற்றியுமே வந்து ஒரு மாதிரி மக்கள்கள் வந்து அலர்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு சவுண்டு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் யாரோ வந்து எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள், எனக்கு வந்து இது ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. இவங்க அந்த சத்தம் வர திசையை நோக்கி வந்து போகிறாங்க. போகிற இடத்துல பூராமே வந்து பிணங்களாகவே இருக்குது. எல்லோரும் இருந்துட்டு எப்பட்றா இது ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வர திசையை நோக்கி எல்லாம் ஓடிட்டுருப்பாங்க. அப்படி ஓடி போயிட்டு அந்த யார் இந்த கத்திக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது தெரியும் அது வந்து ஒரு ஏலியன். இந்த ஏலியன் வந்து ஹியூமன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுற பார்த்து எல்லாத்துக்குமே ஷாக்கு. அது பார்த்தோன்னே வந்து இது ரொம்பவுமே ஒரு ட்ரபிள்ஸமான ஒரு க்ரீச்சர், இது வந்து உயிரோடு விட்டோம்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து காவு வாங்கின்னு சொல்லிட்டு அதை போட்டு தள்ளுறதுக்கு வந்து அவங்க வச்சுருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு லேசர் கன்று மூலம் வந்து அதை சுடுறாங்க. பட் அதுக்கு காயமாகுது. ஆனால் அதோட பிளட்டு வந்து ஒரு மாதிரி ஆசிடாக வந்து ஹியூமன் பாடிக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக அதோட பிளட்டே வந்து ஆசிட் மாதிரி தான் இருக்குது. அது வந்து அவங்க உடம்புல பட்டோடையும் வந்து அவங்க பாடியில் இருக்கிற அந்த சதை எலும்பு எல்லாமே கரையுது. அதில் வந்து அவங்க நிறைய பேர் வந்து உயிரிழந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கொடிய மிருகம் வந்து அங்கே இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ள ஆரம்பிக்குது. இப்போ தான் வந்து என்ன விஷயம் நடந்திருக்குன்னு நம்மகிட்ட சொல்ல வர்றாங்க. இந்த கதைக்கெல்லாம் வந்து விண்வெளியில் வந்து நடந்துகிட்ருக்கு. விண்வெளியில் வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாட் மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து விஷயங்கள் நடந்துட்டுருக்குது. இந்த உலகத்தில் வந்து மனுஷங்க வந்து உலகத்தில் மட்டும் இல்லாமல் மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டான் மாதிரி பல பரிமாணமாக வந்து மனுஷங்க வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. இதில் இந்த உலகத்தை வந்து மனுஷங்களோட எக்கச்சக்கமான ஒரு ஸ்பீஷீஸ் எல்லாம் இருக்குது. டீமன் இருக்குது, எல்ஃப் இருக்குது, மான்ஸ்டர் க்ரீச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் மியூட்டட் ஹியூமன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரேசஸ் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த உலகத்தில் வந்து இந்த விண்வெளி உலகத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ எல்லாமே வந்து நடமாட்டத்தில் தான் இருக்குது. இப்போது நான் வந்து இந்த கேம் வந்து விளையாண்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ பேசுகிறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் விளையாண்டுருந்தது வந்து ஒரு கேம். ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏலியன் கேரக்டர்னால் வந்து இப்போது ஒரு மிருகம் வந்து எல்லாத்தையும் கொன்னுச்சுலாம். அந்த மிருகத்தை தான் வந்து ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா அத்தனை ஒரு ரேசஸ்லேயுமே வந்து ஹீரோ செலக்ட் பண்ணி விளையாடுற அந்த ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப மைனாரிட்டி இனத்தை கொண்டது. மேக்ஸிமம் இது எவ்வளோதான் க்ரூரியலாக வந்து எல்லாத்தையுமே வந்து கொடூரமாக கொலை பண்ணாலும் கூட இதுக்கு அந்தளவுக்கு வந்து புத்தி கிடையாது. இது வந்து சீக்கிரமாக வந்து இதோட உயிர் வந்து இழக்கப்படும். ஏன்னா எல்லாத்தோட மற்ற ஆர்கானிசத்தோட கம்பேர் பண்ணும்போது இதோட மூளை வந்து கொஞ்சம் ஐக்யூ லெவல் வந்து கம்மி. ஆனால் இது ஈஸியாக வேட்டையாடப்படும். ஆனால் வேட்டையாடப்படுறதுக்கு முன்னாடி வந்து அங்கே இருக்கிற மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளுறதுக்கு இது உடம்புல வந்து கொடூரமான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் இதுக்கு அந்த ஐக்யூ லெவல் மட்டும் சுத்தமாக கம்மி. அதனால ஹீரோ வந்து இது எதனால இது அவருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னால் இது விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட ஷேப்பை வந்து ஒரு ஏலியன் மூவியில் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அது இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஏலியன் தான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட விருப்பப்படி வந்து எவால்வ் ஆகும். மற்ற எந்த உயிரினத்துக்குமே வந்து இதுக்கு இருக்கிற அந்த எவால்யூஷன் அந்த பவர் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போது பிளாங்க் அவுட் ஆகி ஹீரோ முன்னாடி வந்து ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுது. ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா நான் கேம் விளையாட்டுருந்துட்டு பார்த்தா அப்புறம் ஹீரோவோட கை கால்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து மாற்றி அமைக்க இருக்க ஹீரோ வந்துட்டு அப்போ தான் வந்து உணர்றாரு. அப்போ நான் வந்து கேமில் வந்து ரீஇன்கார்னேஷன் ஆகிருக்கேன் போல், இது வந்து உண்மை தான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட பாடி வந்து ட்ரை பண்ணால் ஹீரோ வந்து எந்த ஏலியனை வந்து அவரோட ஃபேவரட்டாக வச்சு விளையாடுவாரோ அதோட ஏலியனாகவே வந்து ஹீரோ மாறியிருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவர் இந்த ஏலியன் மூலமாகவே வந்து இப்போ வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வந்து இவருக்கு இப்போதைக்கு வந்து இவர் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிற கரெக்டான ஒரு ஐடியாவே வந்து ஹீரோவுக்கு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஹீரோவுக்கு வந்து லைட்டாக உடம்பு வலிக்குது, நல்லா அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா ஹீரோட அந்த தோல் மட்டும் உறிஞ்சி வந்து விழுகுது. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ச்சி ஆகிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அவரோட சென்ஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. இந்த சென்ஸ் மூலம் வந்து ஒரு தடுப்பு சுவருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோனால் நோட்டீஸ் பண்ண முடியும், உணர்த்தான் முடியும். அதை வந்து ஹீரோனால் பார்க்க முடியாது. ஹீரோ வந்து உணர்ந்துகிட்டே வந்து இப்போ அவருக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது. அவர் வந்து ஒரு சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு திசையை நோக்கி போகிறப்ப வந்து அங்கே ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள தான் மேக்ஸிமம் அங்கே வாழ்கிற மக்கள்கள் எல்லாமே வந்து ஃபுட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு நம்பர் லாக் மாதிரி இருக்குது. ஹீரோ வந்து எப்படியோ வந்து அதை கண்டுபிடிச்சி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு சாக்லேட் பார் இருக்கும். ஹீரோ வந்து இந்த சாக்லேட் பாரை வச்சு நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சரி ஹீரோ வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் பாரையுமே வந்து பிச்சு சாப்பிட்றாரு. ஆனால் அந்த சாக்லேட் பார் அந்த சாப்பிட்ற அந்த இனிப்பு வந்து அவருக்கு சுவை தெரியல. அவருக்கு வந்து வெறும் இந்த ரப்பரை போட்டு மேல்ற மாதிரி தான் ஹீரோ இருக்குது. ஹீரோவுக்கு வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்க மாட்டேங்குது.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து உணர்றாரு, ஏதோ வந்து பக்கத்து மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அங்கே ஒரு காக்ரோச் வந்து போயிட்டுருக்கும். ஹீரோ வந்து அவரோட கொடுக்க வச்சு வந்து அதை போட்டு தள்ளி அதை வந்து சாப்பிட்றாரு. அது சாப்பிட்டோன்னே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜீன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, இது வந்து எவல்யூஷன் பாயிண்ட் வந்து ஆட் ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வந்து பார்ப்பாகுது. ஆக்சுவலாக இந்த ஏலியனுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து நீங்கள் எவ்வளோ ஜீன் வித்தியாசமான ஒரு அணுக்களெல்லாம் உங்கள் உடம்புல வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டராக வந்து இது சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற மான்ஸ்டர் தான் வந்து ஹீரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிற அந்த மான்ஸ்டர். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சரி இங்கே இருந்துட்டு அந்த வேலையாகாது, நான் முதல்ல வந்து இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது அங்கேருந்து போக ஆரம்பிப்பார். போகிற வழியில் வந்து நிறையா காக்ரோச்சஸ் வந்து ஹீரோ வந்து பிடிச்சி சாப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து ரீச் ஆனோடனே வந்து எவல்யூஷன் பண்ணுறதுக்கு வந்து தயாராகுது. இங்கே எவால்வ் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்டு ஆமாம் நான் எவால்வ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட முதுகில் வந்து 2 விங்ஸ் வரும். ஹீரோ வந்துட்டு ஒரு வேளை நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நல்ல வேலை எனக்கு இப்போ விங்ஸ் வந்து எனக்கு பக்கபலமாக வந்திருக்கு. ஆனால் அந்த விங்ஸ் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி ஹீரோ வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருப்பார். ஹீரோ வந்து அந்த விங்ஸை யூஸ் பண்ணி பறக்கும்போது ஹீரோவோட அந்த கேலரிஸ் வந்து படுவேகமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஹீரோ வந்து மேட்சப் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த சாக்லேட் பாரை வச்சு சாப்பிட்டு அவர் வந்து மேட்சப் பண்ணிப்பார். அந்த சாக்லேட் பார் மனித உணவு முறைகள் வந்து அந்த ஹீரோ வந்து எவால்வ் பண்ணுறதுக்கு வந்து பத்தாது. ஹீரோ வந்து எவால்வ் ஆகணும்னா வந்து ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு உயிரினத்தை கொண்டா அப்படின்னா ஹீரோவுக்கு அதில் கிடைக்கிற மூலம் ஒரு அணு பவர் மூலமாக தான் ஹீரோ வந்து எவால்வ் ஆக முடியும் கைஸ். அப்புறம் இப்படியே வந்து ஹீரோ வந்து தொடர்ந்து அங்கே இருக்கிற எல்லா காக்ரோச்சஸையும் வந்து ஹீரோ வந்து பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக இப்போதைக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ஹீரோவுக்கு வந்து கண்ணு கட்டுற மாதிரி கிடைக்கிற ஒரே உயிரினம் அதுதான். அது சாப்பிட ஹீரோவுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எபிலிட்டி கிடைக்குது. ஹீரோவோட அந்த தோலெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. அது மட்டும் அது வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் டிஃபென்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் விங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. ஹீரோவோட அந்த கலர் டோன் வந்து சேஞ்ச் ஆகுது. சூப்பர் சென்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுது. ஹீரோ வந்துட்டு இது எனக்கு தேவைப்படும், இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து அட்வான்ஸ் பண்ணி ஆகணும், இந்த உலகத்தில் வந்து நான் வீக்காக இருக்கிறது தான் ஒரு பெரிய ரிஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே பக்கத்தாடி வந்து ஒரு மேலே ஒரு சிம்னி மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து அந்த சிம்னிக்குள்ளே வந்து போய் இப்போ இந்த இடத்த வந்து அந்த சிம்னி மூலம் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி போகும்போது வந்து முன்னாடி வந்து ஒரு ஃபேன் வந்து ஒரு ஏர் கண்டிஷனரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு இதை வந்து நான் எப்படியோ தாண்டி போகணும், ஆனால் இதில் மட்டும் நான் மாட்டினேன்னா என் உடம்பு வந்து சட்னியாகின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட சென்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அவர் சென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சமயம் வரும்போது அந்த இடத்துலேருந்து வந்து ஹீரோ வந்து தாவி போகிறாரு. அப்படி தாவி போகணுன்ட்டு நான் நினச்சதோடய அந்த சூப்பர் சென்ஸ் வந்து அற்புதமாக வேலை செய்யுது. சரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய உயிரினத்தை வந்து நான் சாப்பிட்டு நான் வந்து கரெக்டாக எவால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது ஹீரோ வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு குரல் மாதிரி கேட்குது. இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யாரா உதவி பண்ணுறது சொல்லி அந்த சிம்னி வழியாக பார்ப்பார். அந்த கேப் வழியாக பார்த்தா அங்கே வந்து ஒரு ஸ்லைம் மான்ஸ்டர் மாதிரி ஒரு மான்ஸ்டரை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுட்ருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அதை பார்த்தோன்னு வந்துட்டு இது வந்து பபுள் அமீபா, இது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, இவங்க வந்து இது ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் வந்து அவங்க வந்து மெகா காப் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃபேக்ஷனை சார்ந்தவங்க. இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தொழிலை வந்து மற்ற உயிரினத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற சில நாலேஜ் கெயின் பண்ணி இவங்களோட அந்த விஷயத்தை வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த்தன் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறதா வந்து இவங்களோட ஒர்க்கே. அங்கே 2 ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உயிரிழந்துக்கிட்டே வருது, இனி நான் கூடி சீக்கிரத்தில் வந்து நம்ம மேலிடத்தில் இருக்கிற அந்த ஹையர் அஃபீஷியலுக்கு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியோன்னா, ஆனால் அவங்க வந்து எக்ஸாக்டாக ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வந்து இப்போதைக்கு எர்த்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எர்த்துலேருந்தெல்லாம் இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லேடி வந்து என்ட்ரு ஆவார். நல்லா கையில் ஒரு பூனைக்குட்டி வச்சுட்டு என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நிலைமை என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மேடம் அது வந்து கூடி சீக்கிரத்துலேயே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன கூடி சீக்கிரத்துலேயே முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இதுக்காக வந்து நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கேன், நம்ம கம்பெனிக்கு போகிறதுக்குள்ளே இதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு வந்தாகணும், அப்படி வரலேன்னு வையன் உன்னை வந்து ஹையர் பண்ணிக்கிறது வந்து வேஸ்ட்டு தான், உன்னை வந்து வேலையை விட்டு தூக்க வேண்டியது வரும், அப்போ நீயே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக மாறிடுன்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சரி பயப்படாத, நான் வந்து இப்போதைக்கு உன்னை வந்து உன்னை வந்து தூக்கி உன்னை எக்ஸ்பெரிமெண்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து நான் விரும்பல, அதுதான் நானும் நினைக்கிறேன், அதனால் நீ கரெக்டான ரிசல்ட்டை வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அந்த சீனியர் ரிசர்ச்சரை வந்து மாட்டிட்டு நீ மட்டும் இதை கரெக்டாக ரிசல்ட் வந்து கொண்டு வந்துட்டின்னு வையேன், உன்னை வந்து நான் சீஃபாக மாற்றுறதுக்கு வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பாள். அவங்க இலக்கு அடையிறதுக்குள்ளே வந்து அவள் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்த்துட்ருப்பாள். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு
சரி நான் வந்து இப்போயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ வந்து அந்த உயிரில் அந்த வழியில் வந்து அந்த அமீபா வந்து துடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஏற்கனவே போய் அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டு இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பார். அப்போ தான் அதோட பெயின் வந்து நிற்கணுங்கோசரம் இவங்க வந்து அதை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஹீரோ எப்படி ஆஃப் பண்ணாரோ அதை விட வந்து இவங்க டபுள் மடங்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து அந்த வழியில் வந்து துடிக்க ஆரம்பிக்குது. அதோட கலரே வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு பிங்க் கலர்லேருந்து ஒரு கலர்லெஸ்ஸான ஒரு ஃபார்முக்கு வர அவள் வந்துட்டு இது பத்தாது, இன்னும் டோசேஜ் வந்து எச்சுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் எடுத்து, ஆனால் அது இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பண்ணுறா சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் தான் அந்த பட்டன் வந்து அமுக்கி விட்ருவா. டோசேஜ் வந்து டபுளாக போய் பார்க்க அது வந்து ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிடுது, ஒரு மாதிரி மயக்கம் போட்ட நிலைமையில் இருக்க. அவள் வந்துட்டு இதை வந்து நான் எதிர்பார்த்தது தான், இதை வச்சே ரிசர்ச் பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்து ரிசர்ச் முடிங்க அப்படின்னு சொல்லி அவள் அங்கே இருக்கிற அந்த ரிசர்ச்சருக்கு வந்து சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அப்படியே பேசிவிட்டு அவள் வெளியில் போகிற சமயத்தில் வந்து ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அவள் நோட்டீஸ் பண்ணி டக்குன்னு திரும்பி பார்த்தா வந்து அங்கே யாருமே இல்லை. ஆக்சுவலாக அங்கே தான் ஹீரோன்ட்டு அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். ஆனால் அவர் திரும்புகிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்து இங்கே இருக்க மாட்டார். அப்படி அவர் வந்துட்டு என்ன நினைக்கிறான்னா, நான் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சென்ஸ் தான், நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், ஆனால் ஏன் வந்து இப்போ அது இல்லை, ஒருவேளை என்னோடய மனப்பிரமையாக இருக்குமென்னு சொல்லிட்டு போக ஹீரோ வந்துட்டு இப்போ என்னோடய உடம்பு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழி வந்து நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணுறாங்கன்னா இங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குதுன்னு எதிர்பார்த்தேன். உதாரணத்துக்கு மியூட்டட் ஹல்க்கு, அப்புறம் டார்க் எல்ஃப் அந்த மாதிரி எதாவது இருக்குதுன்னு பார்த்தா இப்போதைக்கு இங்கே இருக்கிறது வந்து இந்த பபுள் அமீபா தான். இதை வச்சுட்டு என்னால் எவால்வ் பண்ண முடியாது, அதனால் நான் எவால்வ் பண்ணுறதுக்கான அடுத்த ரூட்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து அங்கே இருக்கிற ஃபீமேல் ரிசர்ச்சர் பார்த்து ஒரு ஸ்கெட்சை போடுறாரு. அடுத்து அந்த ஹியூமனோட அந்த அணுக்களை எடுத்து ஹீரோ வந்து எவால்வாக பார்த்துட்டு இருக்கா. இதோடய அந்த பார்ட் முடியுது கைஸ். இதுலேயே வந்து நான் 1 to 5 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அடுத்த பார்ட்டில் வந்து ஒரு இன்னும் ஒரு 10 சாப்டர்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்க்குறேன். ஆக்சுவலாக அது வந்து டுமாரோ தான் வரும். நான் ஒரு வீடியோ தான் போடலான்ட்டு இருக்கேன் கைஸ். சில காப்பிரைட் பிரச்சனை வருது, என்னோடய ஃப்ரெண்டுக்கே வந்திருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி மாங்காய் போட்டுட்டு இருந்தான், இப்போ அவனோட சேனலே வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நான் வந்து ஒரே வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இப்படிக்கே அவன் வந்து அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண ஒரு 1Kவே ரீச் பண்ணலாம், அதுக்குள்ளேயே வந்து அவனுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து விழுந்துருச்சு. இப்போ அவன் சேனலே இல்லை, டெர்மினேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் கருதி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டாலும் கூட நான் வந்து அதுலேயே வந்து ஒரு 10 சாப்டர் 15 சாப்டர் வர மாதிரி பார்க்குறேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் காட்டி வந்து 5 சாப்டர் வரும். நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சாப்டர் வந்து ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண ஒரு 20 மினிட்ஸுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறேன் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் லிமிட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் லிமிட் வரைக்கும் பை கைஸ்.